ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவன் நெறைய ப்ராடக்ட் வந்து வித்தியாசமா வச்சிருந்தான். சோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, இத விட ஒரு பெரிய மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தான். சோ அதுதான் இது. என்ன இது? சோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரூம் ஃபிராக்ரன்ஸ். ரூம் வந்து ஃப்ரெஷ்னரா வச்சுக்கும். நம்ம வந்து இதுல வாட்டரும், சென்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அந்த சென்ட் ஸ்மெல்ல வேப்பர் மாதிரி ஏர் வெளியில வரும். சோ பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். சேம் டைம் ரூம் ஃபுல்லா அந்த சென்ட் வந்து இது அப்ளை பண்ணும். ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இது ரொம்ப நாளா அவன் யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தான். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இத வந்து ரெண்டா ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து வாட்டர் ஊத்திக்கணும். அண்ட் நம்மளுக்கு தேவையான நமக்கு பிடிச்ச ஒரு ஃபிராக்ரன்ட் வந்து இதுல ஊத்திக்கணும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. ஊத்திட்டு திரும்ப இதெல்லாம் செட் பண்ணி பிளக் இன் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணா சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் வேப்பர் வரணும். ஒரு கேஸ் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பட் வரல. சோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வாட்டர் லெவல் கம்மியா இருக்கு. கொஞ்சம் இன்னும் அதிகமா ஊத்தணும். கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கணும் போல. சோ நாங்க மறுபடியும் வந்து வாட்டர் ஊத்தணும். ஊத்தி எல்லாம் மாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது சோ இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம ரூம் ஸ்ப்ரே மாதிரி எல்லா டைமும் அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு பிடிச்ச சென்ட்டை கொஞ்சமா இதுல ஊத்திட்டு சோ அந்த ஸ்விட்ச் மட்டும் நம்ம போட்டு விட்டா போதும். இது வாட்டுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ரூம் கார்னர்ல எங்கேயாவது வச்சுக்கிறது ஒரு சஜஸ்டபிளான ஒரு விஷயம். ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இல்ல ப்ராடக்ட்லயும் நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.